இல்ல. கமல் சாருக்கு சொல்லணுன்றது எனக்கு இது இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு நமக்கு வந்து போக முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா என்னன்னு தெரியாது. ஜென்டில்மேன் பண்ணிட்டு ஒரு சரத்குமாருக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சரத்குமாரோடைய டேட்ஸ் வந்து ஒரு சிவஸ்ரீ பிக்சர்ஸ்ன்ற ஒரு கம்பெனி கிட்ட இருந்தது. அவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன். இந்த மாரி சரத்குமார் டேட்ஸ்ல ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. கதைய கேட்டேன். கதைய கேட்டுட்டு நல்லா இருக்கு. நீங்க வந்து சரத்குமார் பண்ண வேண்டாம். கமல் சார் பண்றீங்களான்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னங்க நான் சரத்குமார் கேட்டேன், நீங்க வந்து கமல் சாருக்கு பண்ணுங்கன்றீங்க. இல்ல அவருக்கு நாங்க பேசி வச்சிருக்கோம். எங்களுக்கு ஒரு படம் பண்றதா இருக்காரு. நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னோடனே எனக்கு வந்து என்னடா சரி பார்ப்போம், முயற்சி செஞ்சு பார்ப்போம். எல்லாமே அனுபவம் தான் நல்லது அப்படின்னு போய் அவருக்கு நான் சொன்னேன். அவர் அப்பதான் இந்த மாதிரி ஒரு பிராமணிக்கல் ரோல் ஒன்று மைக்கேல் மதன காமராஜ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பக்கத்துலேயே வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அர்ஜுன் வச்சுக்கோம். மலையாள நடிகர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சங்கர் அவர்கள் எடுத்த ஜென்டில்மேனுடைய ஆரம்ப கதை, இப்போ அவர் வச்சிருந்த கதை வேற. ஆரம்பத்தில் அவர் சொல்லும்போது ஒரு பார்ப்பன பிள்ளைகளுடைய மிலிட்டன்சியை பற்றிய ஒரு கதையாக இருந்தது. எனக்கு அதில் விருப்பம் இல்லைங்க, நான் பண்ணுறதா இல்லை அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சங்கர் அவர்கள் எடுத்த ஜென்டில்மேன்